அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாளும் காலை பொழுது வேளையில் உங்கள் மத்தியில் கர்த்தர் பேசுகின்ற கிருபைக்காக நான் சோத்தரிக்கிறேன். அவருக்கு எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு நான் செலுத்துகிறேன். இந்நாளும் நான் ஜெபத்தை குறித்து உங்களுடன் நான் பேச போகிறேன். ஜெபத்தில் வருகின்ற மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம் இல்லாவிட்டால் ஒரு கூரை இல்லாத வீடை போல் இருக்கும். ஆனபடி நீங்கள் ஜெபத்தில் தரித்திருந்து இயேசுவின் மகத்துவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் நீங்கள் தரித்திராவிட்டால், ஜெபம் நீங்கள் சரியாய் பெண்ணாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளும் நிறைய வேதனைகளும் சம்பவிக்கும். ஜெபந்தான் உங்களை உயர்த்தி கொண்டு போகிறது. ஜெபந்தான் உங்களை வாழ வைக்கிறது. ஆனபடி நீங்கள் அதிகமாய் 3 வேளை ஜெபிக்கோளாய் மாற வேண்டும். ஏதோ போதகர் சொல்லுகிறார்னு சொல்லி கேட்காதபடி அவர்களைப் போல நீங்கள் மாற வேண்டும்னு சொன்னால் ஜெபந்தான் அப்படி மாற்றும். ஜெபம் இல்லாவிட்டால் அப்படி ஒன்றும் மாற்றாது. ஆனபடி நீங்கள் ஜெபத்தில் இந்த நாளில் தரித்திருந்து ஜெபத்தில் தேவன் கொடுக்கிற மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடியின் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபத்தில் என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டால், சங்கீதத்தின் புஸ்தகம் 20:6, எபிரேய புஸ்தகம் 7-5 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது இரட்சிக்கும் வல்லமை ஜெபத்தில் வருகிறது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்தால் அந்த மனுஷனுக்கு முதல் வேலையை கிறிஸ்துவோடு தொடர் உண்டாக வேண்டும். கிறிஸ்துவை ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு பக்கமாய் வந்தால், அந்நிய ஆராதனையிலிருந்து கிறிஸ்துவின் பக்கமாய் ஒரு மனுஷன் வந்தால், அவன் முதல்ல கிறிஸ்துவோடு தொடர்பு இல்லாவிட்டால் அவன் விட்டு போய் விடுவான். கிறிஸ்து அவனுடைய சரீரத்தில் அந்த வல்லமை பாயாவிட்டால் அவன் பேக்கடித்து போயிடுவான். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி சிந்திப்பான். ஆனபடி இன்றைக்கு அநேகர் கேட்பதுண்டு, சபையில் என்ன இருக்கிறது, சபையில் என்ன வல்லமை இருக்கிறது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லி சில இடங்களில் மக்கள் பேசுவதை பார்க்க முடியும். அது காரணம் அவர்கள் அதை ஜெபிக்காமல் இருக்கிறதுனால, தேவனோடு நடக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த சம்பவிக்காது காரியம். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய இருதயத்தை நீங்கள் அறியணும்னு சொன்னால், அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய குணத்தை நீங்கள் அறியணும்னு சொன்னால் அதிக நாள் அவனோடு நடக்க வேண்டியது இருக்கும். அதிக நாள் அவனோடு நடந்தால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய ஒரு ரகசியம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த ஃப்ரெண்ட்ஸு கொள்ளலாம், இந்த ஃப்ரெண்ட்ஸு கெட்டவன், இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குது, இவனுக்கிட்ட நல்ல பழக்கம் இல்லை, கெட்ட பழக்கம் இருக்குது. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்ம கண்டுபிடித்துக் கொள்கிறோம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான். நம்ம ஜெபத்தில் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் என்ன கிடைக்குன்னு சொன்னால், நான் இப்போ சொன்னது போல இரட்சிப்பின் வல்லமை ஆண்டவர் தருகிறார். அந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இரட்சிப்பின் வல்லமை என்று சொன்னால் உலகத்துக்குரிய இரட்சிப்பல்ல, இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்துக்குள்ள இரட்சிப்பை தான் குறிக்கும். அந்த பரலோகத்தை ரட்சிப்பு தான் அவங்க தேவை. அதுதான் நித்திய காலமாய் நிற்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீங்கள் பிடித்து கொள்ளணும்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்காது. ஒரு சுவிசேஷன் கேட்டோம், இல்லாவிட்ட நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன், இல்லை டிவியில் நான் மெசேஜை பார்க்குறேன், இல்லாவிட்ட நான் சபைக்கு காணிக்க அனுப்புகிறேன், இல்லாவிட்ட அந்த பெரிய ஆளுகிட்ட நான் பழக்கமாக இருக்கிறேன், இப்படி ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. ரட்சிப்பின் வல்லமை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். அப்போ ஜெபிக்கும் போது இப்போ 1 நாள் 2 நாள் அல்ல, சில நாட்கள் நீங்கள் ஜெபிக்க அந்த தேவ வல்லமையின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சில 2 இறங்கின வல்லமை, யோவேல் புஸ்தகத்தில் 2:28 சொல்லப்பட்ட அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்குவதை பார்க்க முடியும். அந்த வல்லமை கையால் தொடப்படாத ஞானஸ்நானம் என்று குறிக்கிறது. அப்போ அது உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னை ரட்சிப்பதற்கு தருகிற வல்லமை, என்னை உன்னதத்தில் இருந்து ரட்சிக்க ஆண்டவர் தருகிற வல்லமை. இந்த வல்லமையை எப்படி நான் உள்கொள்ள வேண்டும், இந்த வல்லமையிலே நான் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து ஆண்டவராய் இயேசுவிட்டு கேட்க வேண்டும். அப்போது அவர் அந்த ஜெபத்திலே வளரும்படியாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். அப்போ ஜெபத்திலே ரட்சிப்பும் வல்லமை என்பது முதல்ல நீங்கள் சின்ன ஜெபம் பண்ணி இந்த ஊரில் இந்த சின்ன காரியங்கள், வீட்டு கட்டுற காரியங்கள், ஒரு பூமி வாங்குகிற காரியங்கள், திருமணத்தின் காரியங்கள், பிள்ளை பேரின் காரியம், ஏதோ ஒரு காரியத்தின் கோணம் வைத்து நீங்கள் செபித்து பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொண்ட பின்பு சில நாட்கள் கழியும் போது உங்களுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை இனி முடிய போகிறது, நாம் இங்கு அதிகமாய் வாழப் போவதில்லை, இனி சில நாட்கள்
ஆனபடினால உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வல்லமை வேணும். அப்படி சொன்னா நித்திய ஜீவன் வேணும். அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதுக்கு என்ன செய்கிறார்? உங்களை ஜெபத்திலே நடத்துகிறார். நீங்கள் ஜெபிக்க அந்த ஜெபத்தினால உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் ஆக்டிவிட்டியை கொடுத்து மாத்திரமல்ல, அவருக்கு உண்டான மகத்துவங்களை சொல்லிக் கொடுத்து அவர் உங்களை பூரணப்படுத்துகிறார். பாவத்திலிருந்து பூரணப்படுத்தி உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி என்ன செய்கிறார்? அந்த ரட்சிப்புக்கு நேராய் நீங்கள் மரிக்கும் முன்னே உங்களை முன்குறிக்கிறார். ஆனபடிதான் மரண பரியந்தம் உங்கள் ஜெபம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மரணம் மூச்சு போவதை ஜெபிக்க வேண்டும். அவர் கடைசி நாளிலே உங்களை மேலான ஒரு ரட்சிப்பை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு தான் அப்போஸ்தலர் ரொம்ப பாடுபட்டாங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கல்லறை கொண்டாங்க, வாளால் அறுக்கப்பட்டாங்க, தண்ணீர்களால் கஷ்டப்பட்டாங்க, பல துன்பங்கள் அப்போஸ்தலர் கஷ்டப்பட்டது அந்த ரட்சிப்பு தான். அவர்கள் அந்த இடத்திலெல்லாம் ஜெபித்து தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல நீங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது பார்த்தீங்கன்னு சொன்னா பிலிப்பியர் 3:21, 1 கொரிந்தியர் 6:14 பார்க்கும்போது மறுவப்படுத்தும் வல்லமை. இந்த மர்வம் என்பது இந்த சரீரத்துக்கு வெளியில உள்ளதல்ல. மர்வம் என்பது உங்க உள்ளான ஆத்துமாவிலே மர்வப்படுத்துகிற வல்லமை. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது, இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது, காலகட்டம் கழியும் போது, ஒரு காலகட்டத்துக்கு பின்பாக அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துறது பார்க்க முடியும். பாவத்துக்கு விடாதபடி, அநியாயத்துக்கு விடாதபடி, அக்கிரமங்கள் ஒன்றும் செய்ய விடாதபடி உங்களை பரிசுத்தப்படுத்துவதை பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணுவார், அநேக நண்பர்களை கட் பண்ணுவார், தேவையில்லாத இடத்தை கட் பண்ணி மாற்றி உங்களை தனிமையின் ஒரு பாதையில் நடத்துவதை பார்க்க முடியும். அப்படி தனிமையின் பாதையில தான் கிறிஸ்து உங்களுடைய இடப்பட முடியும். அந்த தனிமையின் பாதையில தான் கிறிஸ்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஆனால் அப்படிதான் தனிமையின் பாதையில ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ அவர் மறுரூபத்தின் ஒரு வல்லமை உங்களுக்கு தர வேண்டும். அப்ப மறுரூபத்தின் வல்லமை என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து எழும்பினார் என்று தெரியும். அவருக்குள்ளே மறுரூபத்தின் வல்லமை, மரிப்பதற்கும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த மறுரூபத்தின் வல்லமை ரகசியங்களை உங்க ஆத்துமாவில் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஆத்துமாவில் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் பாவத்தை விட்டு அந்த மறுரூபத்தின் வல்லமை தரித்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு போவதற்காக அதை நீங்கள் ஸ்ட்ராங் படுத்தி கொண்டு இருப்பீங்க, பலப்படுத்தி கொண்டிருப்பீங்க. உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த அபிஷேகம் உங்களை நாளுக்கு நாள் புதிய ஒரு பாதையில கொண்டு போகும். ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தும். அப்போது உனக்கு நன்றாய் தெரியும், இப்போது என்னை பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மறுரூபத்தின் வல்லமை நான் சரியாய் தரித்திருக்கிறேன். இந்த வல்லமையிலே நான் கடந்து சென்று அந்த ராஜ்யத்தை அடைவதற்குத்தான் அவர் மறுரூபத்தின் வல்லமை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்க சொன்ன 1 கொரிந்தியர் 15, 22, 23, எபிரேயர் புஸ்தகம் 3:10 பார்க்கும்போது உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஒரு பார்த்தீங்க சொன்ன நான் ஒரு விதை விதைத்தான், அந்த விதையை மண்ணுக்குள்ள போட்ட அந்த விதை ஒன்றும் வளராது. அந்த விதை உயிரடைன்னு சொன்னா அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றுறோம், அதுக்கேற்ற மருந்தடிக்கிறோம், அதுக்கேற்ற எல்லா ஆகாரங்களையும் கொடுத்துத்தான் அந்த விதையை நாங்கள் முளைப்பித்து நீங்க கொண்டு வரீங்க. அதை போலதான் இந்நாளிலே நம்முடைய சரீரமாகிய ஆவிக்குரிய ஒரு விதை முளைத்து வரன்னு சொன்ன நீ என்ன செய்யணும் சொன்னா, இந்நாளிலே கிறிஸ்துவுக்கேற்ற ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். கிறிஸ்து விரும்புகிறபடி நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நினைக்கிறபடி ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்க உயிர்த்தெழுக வல்லமை உங்க ஆத்துமாவிலே ஆண்டவர் வைக்கிறார். நித்திய ஜீவனின் வல்லமை நம்முடைய ஆத்துமாவிலே வைக்கிறதை பார்க்க முடியும். அது ஆத்துமாவிலே தரித்து கொள்ளும் போது நீ இங்க பூமியில் இருக்கும்போது இன்னொரு ஆளாய் நீ மாறுகிறாய். நீ பூமியில வாழும் போதே இன்னொரு ஆளாய் கொண்டு போற அப்படின்னு சொன்னா உலகத்துல எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு சுபாவம் உனக்குள் உண்டாகிறது. உலகத்துல எந்த மனுஷனும் அறிய முடியாத ஒரு அறிவு உனக்கு உண்டாகிறது. மாத்திரமல்ல உன் சிந்தனை முழுவதுமே அந்த பரலோகத்தை குறித்தே இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்றது, அது ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். கடைசி நாட்களிலே எக்காலம் என்னும் கர்த்தருடைய வார்த்தை லாசரை வெளியே வான்னு சொல்லி
கூப்பிட்ட உடனே அந்த வார்த்தையிலே லாசர் வெளியே வந்தார். ஆனபடி நீங்கள் கிறிஸ்துவுடைய அடிச்சுவடை ஆக்டிவிட்டிகளை நீங்கள் உள்ளே தரிக்கிற பிள்ளைகளை கடைசி நாளில் ஆண்டவரை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட உங்களை மறுரூபத்தின் வல்லமை, உயிர்த்தலின் வல்லமை உங்களுக்கு தந்திருக்கிறதுனாலே ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல அவர் கூப்பிடும் போது நீங்கள் உயிரடைவீங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 விதமான உயிரடைதல் உண்டு. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான உயிரடைதல், ஒன்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவான உயிரடைதல். ஆனபடி நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் போக வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர்த்தலின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், இடைவிடாதபடி ஜெபிக்க வேண்டும், இடைவிடாதபடி அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய சாயலை உயிரோடு இருக்கும்போது நீங்கள் தரித்து நடந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்து கிறிஸ்து பாட அனுபவித்தது போல நீங்கள் பாட அனுபவிக்கும் போது அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். கர்த்தர் அவரோடு எழுப்பிக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன உதவி செய்யும் வல்லமை என்று எபிரேயர் புத்தகம் 2:18, யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. உதவி செய்யும் வல்லமை. நமக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம், உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம். சில இடத்துல நீங்கள் கதற எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கதறுவதை பார்க்க முடியும். சிலர் கஷ்டப்படுவதை பார்க்க முடியும். சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு யாருமே இல்லை, தாய் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி அநேகர் இந்நாளில் சொல்றாங்க. அது மாத்திரமில்லை, அநேகர் இந்நாளில் யாரும் இல்லை என்று சொல்லி தற்கொலையும் பண்ணுறாங்க. அந்த தற்கொலை எல்லாமே அவங்களுக்கு சரியா புரியாதனால, கடபாரத்தில் தற்கொலை, மனைவி விட்டு போன தற்கொலை, பிசினஸ்ல தற்கொலை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க உண்டு. ஆனா உதவி செய்யும் ஒரு வல்லமை இருக்கிறது. அது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எப்படின்னு சொன்னா, உதவி என்பது இயேசுவை கூப்பிடுற பிள்ளைகளுக்கு சும்மா ஒன்றும் உதவி வராது. அவரை கூப்பிட்டு அவருடைய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா படைப்பாளி என் பெற்றோரை உண்டாக்கினவர் தான், வேறொரு வசதி உள்ளவனையும் உண்டாக்குனது இவர்தான், ஒரு பணக்காரனை சின்னவனை உண்டாக்குனது இவர்தான். ஆனா நமக்கு மாத்திரம் ஏன் உதவி இல்லை? சில வேளை நாம் அந்நிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருப்போம். நாம் சில வேளை ஒரு ரவுடித்தனமா இருக்கலாம், ஒரு குடிகாரனா இருக்கலாம், தவறான பழக்கத்துள்ளவராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய உதவி உங்களுக்கு வராது. அப்போ உங்க உதவி என்ன? தேவன் தர வேண்டும் என்று சொன்னால் உங்க பாவ வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அக்கிரமமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், மதுபான வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அந்த உதவி உங்களுக்கு வருவதற்காக நல்ல ஒரு திருச்சபையில போய் சேர வேண்டும். திருச்சபையில சேர்ந்து திருச்சபை சொல்வது கீழ்ப்படிந்து நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது அந்த உதவி செய்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை நடத்துவது பார்க்க முடியும். 3 வேளை ஆகாரம் இல்லாமல் 1 வேளை ஆகாரத்தை தர தொடங்குவா. பல நாட்கள் நாம் கஷ்டப்பட்ட இடத்துல அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கி மாற்றத்தை கத்த தருவா. பணம் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாய் சில வேளை ஒரு பசுமாடு வளர்த்துவோம், அதுல சின்ன ஆதாயத்தை தந்து உயர்த்தி கொண்டு வருவா. ஒரு சின்ன ஷாப்பை போடுவோம், அதிலிருந்து நம்மளை உயர்த்தி கொண்டு வருவா. சின்ன கைத்தொழில் செய்வோம், அதிலிருந்து உயர்த்தி கொண்டு வந்து நாம் அதிகமாய் மீண்டும் ஜெபித்து அவரோடு சேரும் போது அந்த உதவி செய்கிற ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய உதவி அல்ல, ஒரு மனுஷன் காட்டுற உதவி அல்ல, பரிசுத்த நேரே இயேசு காட்டுற உதவி. அந்த பூமியிலே எல்லாத்தையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் உங்களுக்கு என்று சொல்லி அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அதை சாத்தான் மறைத்து உன்னை வஞ்சித்து வைக்கும் போது அவர் உன் கண்களை திறக்கதை பார்க்க முடியும். அதுதான் உதவி செய்கிற வல்லமை. அந்த கண்களை திறக்கும் போது எந்த இடத்துல ஆசீர்வாதம் அடைந்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதம் போட்டு வெளியே வரும். ஆகார் என்று சொல்ற ஒரு பெண் வனாந்தரத்தில் அகப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கதறினார். அங்கே உதவி செய்கிற கரம் இறங்கி வருவதை பார்க்க முடியும். அவளுக்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கு தண்ணீரை கொடுத்து தன் பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்து போஷிக்கிறதை பார்க்க முடியும். அதுதான் உதவி செய்கிற கரம். எலியாவை பார்த்து சொன்னா, நீ ஆற்றங்கரையில் ஒளித்துக்கொள், அங்குள்ள தண்ணியை குடிப்பான், காகை கொண்டு வருகின்ற ஆகாரத்தை சாப்பிடுவாய். அவன் அதன்படி செய்தான், காகையை கொண்டு போஷித்து. அதுதான் உதவி செய்கிற கரம். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நீ ஜெபிப்பாயானாய் உதவி செய்கிற கரம் உன்னை தேடி வரும். உதவி செய்கிற கரம் வந்து உன்னை விடுதலை ஆக்குவதை பார்க்க முடியும். உனக்கு அப்பா தேவைகளை சந்திக்கிறது பார்க்க முடியும். சில ஆண்டுகள் நீ ஜெபித்து போகும்போது ஐயோ எத்தனை அதிசயங்கள் ஆண்டவர் செய்கிறதை நீ பார்க்க முடியும். ஜெபத்தில் யாரும் தோல்வி அடைய முடியாது. ஜெபத்தில் யாரும் தளர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. ஜெபத்துக்குள்ள பதில் அந்நாள் உண்டு என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜெபத்தின் வல்லமை.
அது அற்புதத்தை செய்கிற வல்லமை, அது உதவி செய்கிற வல்லமையா இருக்குது. ஆகாருக்கு உதவி செய்தது போல, எலியாவுக்கு உதவி செய்தது போல இந்நாளும் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த போல, செங்கடலை பிளந்ததை போல இந்நாள் உங்க வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை மாற்றுறது அவராயிருக்கானபடி உதவி செய்கிற வல்லமை என் தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். அடுத்து காக்கும் வல்லமை. ஜெபத்துல ஒரு ப்ரொடெக்ட், ஒரு காக்கிற ஒரு வல்லமை ஆண்டவர் தருகிறார். ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆவியிலே ஆறுதல் கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபத்திலே ஒரு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஆறுதலை பெறுறதுனால தான் கண் விழித்திருந்து ஜெபிக்கிறது. அந்த கண் விழித்திருந்து ஜெபிக்கிற காரணமே, அந்த ஜெபம் இல்லாவிட்டால் அவங்க எங்கே குழியில போய் அகப்படுவாங்க. ஆனபடி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீ சோதனையிலே அகப்படாது இருப்பதற்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப விழித்திருந்து நாம் ஜெபிக்கணும்னு சொன்னா ஒரு கவனத்தோடு ஜாக்கிரதையோடு அவர்களை நம்ம எப்போதும் ஜெபித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில மிஸ்டேக் வரை போகும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். இது வேதம் சொல்ல காக்கும் வல்லமை. யூதா 2:4, மத்தேயு புத்தகம் 23:37. அது ஒரு காக்கிற ஒரு வல்லமை. எப்படி அவர் காப்பா? சும்மா காப்பாரா? தன் பிள்ளைகளை தன் தகப்பன் காக்கிறது, தன் பிள்ளைகளை தன் தாய் காக்கிறது. ஆனபடி நீங்கள் ஜெபத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொண்டிருந்தால், ரோமர் 8 படி பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொண்டிருந்தால் நீங்கள் பிள்ளைகளாய் மாறுறீங்க. அப்ப பிள்ளைகளை ஒரு தகப்பன் எப்படி கவனிக்கிறாரோ அதை போலதான் உங்களை காக்கிறதை பார்க்க முடியும். நீங்கள் குழந்தை இருக்கும்போது உங்கள்கிட்ட போய் அப்பா போய் அங்க போய் சாணம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்? நீ குழந்தையா இருக்கிற. நீ குழந்தையா இருக்கும் போய் அங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் பால் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரா? நீ குழந்தையா இருக்க சொல்ல மாட்டார். காரியம் நீ பிள்ளையா இருக்க. அதை போலதான் நீ குழந்தையா இருக்கும்போது போய் அந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதி கொண்டு வான்னு சொல்லுவாரா? இல்லை படிச்சுட்டு வான்னு சொல்லுவார். ஏன்? நீ குழந்தையா இருக்கிற. அப்ப அந்த நாள்ல அவர் ப்ரொடெக்ட் பண்ணி உன்னை பாதுகாக்கிறார். அதே போலதான் நாம் குழந்தைகளா இருக்கிறோம். நமக்கு பெரிய அறிவுகள் ஒன்றும் கிடையாது. பெரிய அறிவுன்னு சொன்ன நீ தோற்று விடுவாய். நமக்கு அறிவு ஒன்றும் கிடையாது. நாம் எப்போதும் குழந்தையா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் நமக்கு செய்து முடிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை சாதிக்க முடியவில்லை. அது எல்லாமே இந்த காக்கிற வல்லமை உள்ள தேவன். நாம் ஜெபிக்கும் போது அந்த காக்கிற வல்லமை உள்ள தேவன் என்ன செய்கிறார்? உங்களை காக்கிறதுனாலே ஒரு அற்புதத்தை செய்கிற காரியம். நீ அறியாத இடத்துல அந்த காக்கிற வல்லமை நிற்கிறது. எப்படி சொன்னா, நீ வேலைக்கு போய் அங்க நிற்கும், நீ படிக்கிற இடத்துல காத்துக்கொள்ளும், வாகனத்துல போறிய காத்துக்கொள்ளும், நீ ட்ரெயின்ல போறிய காத்துக்கொள்ளும், பிளைன்ல போறிய காத்துக்கொள்ளும், வீட்டுல போறிய காத்துக்கொள்ளும். நீ என்ன செய்யற? ஜெபம் மாத்திரம் செய்யற. மாத்திரமல்ல, ஒரு வேலை எனக்கு செய்ய முடியவில்லை, அது எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஜெபிக்கும் போது அது சரியா உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை காத்துக்கொள்ளுற வல்லமையான ஆண்டவர் உன்னை வைத்து. இதுக்கெல்லாம் காரணமே ஜெபம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் உன்னை காத்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்கிற தேவ மகனை உன்னை ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உன் வீட்டை சுற்றிலும் அவர் வேலி அடித்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் வீட்டை சுற்றிலும் மாத்திரமல்ல, நீ போற வார இடமெல்லாம் நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவோட அன்பு உனக்குள்ள இருக்கிறதுனாலே அவர் பாதுகாத்து கொள்கிறார். எந்த தகப்பனும் தன் பிள்ளை வெளியில போனா 8 மணி 7 மணி கழிந்தால் கூப்பிடுறான், எங்க இருக்கிறான்னு கேட்கிறான். பிள்ளைகள் லேட் ஆச்சுன்னு சொன்னா எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அது ஏன் கேட்கிறாங்க? அவங்க சொந்த பிள்ளைகளானனால, அவங்க சொந்த பிள்ளைகளானதான் அவங்க கேட்கிறாங்க. அதை போலத்தான் தகப்பனும் தாயும் உங்க பிள்ளைகளை யாரையும் காத்துக்கொள்ள முடியாது. அவர் காக்கிற தேவனா இருக்கிறார், அவர் காவலனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். யோவன் வீட்டை வேலியடைத்து பாதுகாத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல உங்களை பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் கரம் உண்டு. ஆனபடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் தப்பி போக முடியும். ஜெபிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் விடுதலை வாங்குவான். ஜெபிக்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் சரீரத்தில் தேவ ஆவியினால் நிரம்பப்படுவதை பார்க்க முடியும். ஆனபடி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெபத்தில் தரித்திருந்து இந்த ஜெபத்தை வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இருந்தால் காக்கும் ஒரு வல்லமை வருகிறது. ஒரு வியாதி வரும், நீங்க ஜெபித்து பாருங்க. அந்த காக்கும் வல்லமை சொல்லும், உன் உடம்பில் ஒரு வியாதி வருகிறது, கவனித்துக் கொள் என்று சொல்லும். அதுதான் காக்கும் வல்லமை. ஒரு உபத்திரம் வீட்டுக்கு வரப்போகிறது, கவனித்துக் கொள்ளன்னு சொல்லும். அதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஏதோ ஒன்று நடக்க போதே ஒரு தரிசனத்தின் மூலம் காண்பித்து தருவா. அதுதான் ஜெபிக்கிற பிள்ளை கொடுக்கிற வல்லமை. முன்னே வார காரியங்களை
அடுத்து வரப்போற காரியங்களை முன்னே அறிவித்து காக்கிற தேவனாயிருக்கிறார். எதிரி பிசாசன் கையிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எதிரியின் கையிலிருந்து விடுவித்துக் கொள்ளும்படியாக காக்கும் வல்லமையான ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விசேஷமாய் வேதம் சொல்றது ஒரு ஜெபத்தின் வல்லமை தரித்துக் கொள்ள ஆண்டவர் சொல்லுவார். ஜெபத்திலே அதிகமான வல்லமை உண்டு. ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன தப்புவிக்கும் வல்லமை என்று சொல்லுவது தானியேல் புஸ்தகம் 3:17 பார்த்து பாருங்க. எபிரேய புஸ்தகம் நீங்கள் 11:33 முதல் 40 வரை பார்க்கும்போது தப்புவிக்கும் வல்லமை அவிடத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் சில இடத்திலே தப்புவிக்க முடியாதபடி சில சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நாம் ஒருபோதுமே தப்புவிப்போமா என்று சொல்லி நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த கடன் பாரத்திலிருந்து எப்படி தப்புவோம், இந்த துன்பங்களிலிருந்து எப்படி தப்புவோம், சில அகப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்புவோம். இந்த நாளில் நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் கவலையோடு இருக்கிறாங்க. நிறைய சின்ன சின்ன ஷாப்பில் போடுறவங்க எல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. அநேக மக்கள் இன்றைக்கு கவலையிலும் பாரத்திலும் இருக்கிறது பார்க்க முடியும். அநேகர் ஆகாரத்துக்கே பஞ்சம் என்று சொல்லி இந்த நாளில் கொரோனால புலம்பிக் கொண்டிருக்க பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்றது உன்னை எந்த சூழ்நிலையில் அவர் தப்புவிப்பா, அவர் எந்த இடத்திலும் உன்னை தப்புவிப்பா, அவர் எல்லா இடத்திலும் உன்னை தப்புவிக்க முடியும். ஆம், எல்லா இடத்திலும் உன்னை தப்புவிக்க முடியும். ஆனபடிதான் அந்த தப்புவிக்கும் வல்லமை எங்கிருந்து வருதுன்னு சொன்னா பரத்திலிருந்து வருகிறது. சாத்தான் உங்களை ஜெயில் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தது போல அவன் சிறைச்சாலையிலே அடைப்பதற்கு பார்ப்பான். அரசாங்கங்களினாலே அவனுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அந்நாளில் ஏரோதுவை கொண்டு செய்தது போல சில கிரியைகளை செய்வான். அப்ப வந்து சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு மனுஷனோ ஒருவனும் போய் தப்புவிக்க முடியாது. அந்நாளில் தேவ தூதன் சென்று அவனை தப்புவித்து வெளியே கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்றது. அதுதான் ஜெபிக்கிற மனுஷனை தப்புவிக்கும் வல்லமை. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16 பார்க்கும்போது அங்கே வந்து பவுலையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. அங்கே ஒரு தப்புவிக்கும் வல்லமை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவங்கள் அந்த கட்டிலிருந்து அதிகமாக ஜெபித்தார்கள், பாடி கர்த்தரை துதித்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு தூதன் இறங்கி சென்று அந்த சிறைச்சாலை கதவுகளை உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதை போலதான் தேவன் தப்புவிக்கும் சில வல்லமைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப ஜெபிக்கிற மனுஷனுக்கு பிசினஸ் தடையானாலும் அவனுக்குள்ள ஜெப வாழ்க்கை இருந்தால் அவனுக்கு தப்புவித்து வரலாம். அவனுக்கு அந்த வழியை காண்பித்து கொடுப்பார். அதுக்கு வேதம் சொல்லும் போது ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழி திறக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி உங்களை ஒரு புதிய பாதையிலே திறந்து தப்புவிக்க வல்லவர், ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அது நாம் ஜெபிக்கிறோம். 3 வேளை அழுது புலம்பி ஜெபிக்கிறோம். சில வேளை தப்புவிப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கும்போது இரவு ராத்திரி வேளை கதறுகிறோம். இரவு ராத்திரி வேளை கதறும் போது அந்த கதகளை ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு உங்களுடைய கதகளை கேட்கிற என்ன செய்யலாம், நீங்கள் எதுக்காக கத்தி கொண்டிருக்கிறீங்க, எதற்காக கதறி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி அதை பார்க்கும்போது தேவதூதனை அனுப்பி இந்த பிள்ளை எதுக்காக கத்தி கொண்டிருக்கிறான், என் பிள்ளை எதுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், ஏதோ சூழ்நிலை தப்ப முடியாம இருக்குதோ, நீ தப்பிவித்து விடுன்னு கர்த்தர் சொல்லுவா. ஏன்னு சொன்னா சாத்தான் சில இடங்களிலே உங்களை கட்டி வைப்பான். சாத்தான் சில இடங்களில் பிசினஸை கட்டுவான். சாத்தான் உங்க குடும்ப ஜீவத்தை கட்டுவான். சாத்தான் உங்களை வளர விடாம கட்டி மட்டம் தட்டும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய உயிர்த்தெழுத வல்லமை உங்களை விடுதலையாக்குவதை பார்க்க முடியும். நான் தானியேல் 3:17 பார்க்கும்போது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீக்கலாக்கி விடுவோம்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் அனுக்கிறாங்க. இந்த நாளில் உபத்திரம் வந்தது உடனே பயந்து மனுஷன் கட்டுப்படுகிறதல்ல, பாவத்தில் விழுந்து கொடுக்கிறதல்ல, சிலைகளை வழிபடுகிறதல்ல. இந்த நாளில் வழிகள் மாறதுனாலும் கஷ்டப்படுகிறதுனாலும் பல கோணத்தில் இன்றைக்கு மக்கள் போவாங்க. எங்க விடுதலை உண்டு அங்க போவாங்க, ஏது சாமி விடுதலை தருமோ அங்க எங்கெல்லாம் போற ஒரு காலகட்டம். ஆனா இங்கே இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய சோதனை வந்தது. இந்த பெரிய வேதனை வரும்போது
அவங்க ஸ்ட்ராங்கா நின்று கொண்டாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா நின்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்காத தேவன் யாருன்னு தெரியும், என்னை காக்கிற தேவன் யாருன்னு தெரியும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற தேவன் யாருன்னு தெரியும், நாங்கள் ஆண்டவராய் தேவனை நன்றாய் அறிந்திருக்கிறோம், அவர் இந்த தீச்சுளையிலிருந்து என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லித்தான் வைராக்கியம் என்பதை பார்க்க முடியும். தேவன அறிவினாலே அவர் முற்பிதாக்களை எப்படி நடத்தினா, முற்பிதாக்களை எப்படி எல்லாம் கொண்டு வந்தா, முற்பிதாக்களை எல்லாம் எப்படி எல்லாம் காப்பாற்றினா என்று சொல்லி சரியா அவங்களுக்கு தெரிந்ததுனால அந்த தேவனுடைய மகத்துவத்தில் நின்றாங்க. ஆனபடி கத்து அந்த தீச்சுளையிலிருந்து அவளை அதிசயமாய் காத்து கொண்டா. தீச்சுளை போன்ற பிரச்சனை இருக்கலாம், கடபார பிரச்சனை இருக்கலாம், நிந்தையான பிரச்சனை இருக்கலாம், வாழ்வு சாவோன்னு சொல்லி இருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் வரும்போது ஜெபிக்கிற பிள்ளைக்கு மாத்திரம்தான் தெரியும் இந்த பிரச்சனை தப்பித்துக் கொள்வதற்கு. ஒரு ரோமரையை கூட்டிக் கொண்டு ஜெபித்து இந்த அகல்களை மாற்ற ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்கு தெரியும். அவன் ஜெயமிட்டு பெய்விடுவான், ஜெயத்தை பெற்று விடுவான். எப்படி இந்த தீச்சூளையிலிருந்து அவங்க 3 பேரும் தப்பிவித்துக் கொண்டார்களோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு ஜெபத்தின் வல்லமை உங்களுக்கு ஆண்டவர் தர போவதற்கான நான் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியா பார்க்கும்போது பிசாசை துரத்தும் வல்லமை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 36 பார்க்கும்போது பிசாசை துரத்துகிற ஒரு வல்லமை அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான காரியம் இதுதான். கடைசியாக இயேசு கிறிஸ்து எப்போது அந்த பூமியில வந்தாரோ அவர் பிசாசை விரட்டுகிறவராய் காணப்பட்டார். அதே போலத்தான் ஒரு மனுஷனுக்கு, தெய்வீக அறிவுள்ள மனுஷனுக்கு, ஜெபிக்கிற மனுஷனுக்கு, இயேசுவின் பலத்தை தரித்துக் கொள்ளுகிறவனுக்கு எப்போது பிசாசு அவனை கண்டு பயப்படுகிறதோ அப்போதே உன்னுடைய ஜெப ஆவியில நிரம்பப்பட்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியின் வரம் உனக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் அச்சடையாளம், உயிர்த்தெழுதலின் அச்சடையாளம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் பிசாசு பயப்படுறதை பார்க்க முடியும். ஆனபடி பிசாசு பயப்படும் சொன்னா நம்முடைய மாம்ச பலத்துல போய் பிசாசை விரட்ட முடியாது. கொஞ்சம் இறைச்சித்தாரன்னு சொன்னா பிசாசு ஒன்னும் ஓடாது. மக்கா மதீனா வந்து பிசாசு ஒன்னும் ஓடாது. நீ நினைக்கிற இடத்துல போனோம் பிசாசு ஓடாது. காரியம் அங்க எல்லாம் பிசாசு நிரம்பி இருக்கிற இடங்களாக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் பிசாசு நிரம்பி இருக்கிற இடமாக்கும். மாம்சமான எந்த மனுஷனுக்கிட்டும் பிசாசு நிரம்பி இருக்கிறான். ஒரு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாத மனுஷனுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் பிசாசின் புத்தி இருக்கும். அதனால் அவனுக்கு ஒரு பலனும் கிடையாது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பிசாசை விரட்டுகிற வல்லமை, நீ போ பிசாசுன்னு சொன்னா அந்த பிசாசு விழுகிறதா, அதுதான் தேவன் தந்த வல்லமை. அப்பால போய் சாத்தான்னு சொன்னா அந்த பிசாசு உன்னை கண்டு பயப்படுகிறானா, அதுதான் தேவன் தந்த வல்லமை. அவன் 40 நாள் உபவாசம் எடுத்து, அந்த நாட்கள்ல உபவாசம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சோதனைக்காரன் வந்தான் என்று வேதம் சொல்லுவது. அவர் அப்படி அவனை அப்புறப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுவது. அல்லேலூயா. அப்புறப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுவது. அதே போல ஜெபத்திலே வருகிற வல்லமை, ஜெபத்திலே கர்த்தர் செய்கிற வல்லமை, ஜெபத்திலே அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தின் வல்லமைகள் தேவனுடைய பிள்ளைகள் தரித்து கொண்டால் நலமா இருக்கும். ஆனபடி உன் வீட்டிலே பிசாசு வரலாம். அந்த வீட்டில இருந்து பிசாசை விரட்ட உனக்கு அந்த வல்லமை வேணும். உன் பிள்ளைகளை சில வேளை பிசாசு தாக்கலாம், அதை விரட்டுவதற்கு உனக்குள்ள வல்லமை வேணும். உன் மனைவியை சில வேளை தாக்கலாம், அதை விரட்டுவதற்குள்ள வல்லமை வேணும். சபை நடத்தும்போது சபையிலே ஒரு பிசாசு ஒரு பிள்ளைக்குட்ட நூந்திருக்கலாம், அதை விரட்டுகிற வல்லமை வேணும். இது பிசாசு சில ஆவிகளை எடுக்கிற வல்லமை வேணும், சில ஆவிகளை கண்டறிய வல்லமை வேணும், தீர்க்க தரிசன வல்லமை வேணும். ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் புரிந்து கொள்வதற்குள்ள வல்லமை வேணும். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி சாத்தான் கிரியை செய்கிறான் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்னு சொன்னா நீ ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். அந்த வல்லமை உனக்குள் இருக்கும் போது அந்த பிசாசுக்கு தெரியும், இவன் என்னை குறித்து அறிந்திருக்கிறான், என்னை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறான், இவன் ஜெபிக்கிறவன், ஜெபித்து இயேசுவோடு தரித்து நடக்கிறவன், இயேசுவை நன்றாய் நேசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டவன், இயேசு கிறிஸ்து வைத்திருக்கின்ற பரலோகத்தை அறிந்து கொண்டவன், இயேசு கிறிஸ்துவின் வாத்சல்யத்தை அறிந்து கொண்டதினாலே அவனுக்கு நன்றாய் அந்த எதிராளியை தெரியும் என்று சொல்லி அந்த எதிராளிக்கு புரிந்து கொள்ளும். ஆனபடி எதிராளி அந்த அவனை விட்டு ஓடி போவதை பார்க்க முடியும். ஆனபடினாலே நீங்கள் நன்றாய் ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் இறங்கி வந்து பேசும் வரை தரித்திருக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். அப்போது பிசாசை விரட்டுகிற வல்லமை உனக்கு தருகிறார். பிசாசை விரட்டும் போது பலவிதமாய் பிசாசு பல கோணத்தில் வருவான். அவரை நீங்கள் விரட்டி அடிக்கும் போது
ஒரு மனுஷன் வழியா வருவான், வேலையின் வழியா வருவான், கவர்மெண்ட் ரூல்ஸின் வழியா வருவான், சொந்தக்கார வழியா வருவான், பிள்ளைகள் வழியில வருவான், தகப்பன் வழியில வருவான். பல வழியிலே பிசாசு உங்களை எதிர்க்கும் போது உன்னுடைய ஜெப வாழ்க்கை சரியா இருக்குன்னு சொன்னான். ஏற்ற வேளை கர்த்தர் அதிசயத்தை செய்ய வருவார். ஏற்ற வேளை கர்த்தர் அடையாளங்களை செய்ய வல்லவர். காரியம் அப்போஸ்தலர் 10:32 பார்க்கும்போது பிசாசின் வழிகள், பிசாசின் அகப்பட்ட அநேகரை விடுதலையாக்குறது இயேசுடைய வேலையா இருந்தது. அப்போ ஜெபிக்கிற மனுஷன் பிசாசை விரட்டுகிறான், கிறிஸ்துவின் வேலை செய்ய அது உதவுகிறது. ஆனபடி என்னுடைய பிள்ளையை ஜபத்தில் இந்த 7 வித வல்லமை பெற்றுக்கொண்டு நீ கிறிஸ்துவுக்காய் வாழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காய் ஜீவி என்று கர்த்தர் சொல்ல சொன்னா, ஜபம் இல்லாவிட்டால் இயேசுவை நீ தரிசிக்க முடியாது. ஜபந்தான் இயேசுடைய ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போகும். ஆண்டவர் சொல்லும்போது அது அங்கிருந்து இங்கிருந்து வராது, அது உங்களிடத்தில் இந்த பரலோகம் வந்திருக்குன்னு சொன்னா, அந்த பரலோகத்தை நீ இயேசுவை அறிகிற நாள் முதல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன் ஸ்டெப்பு கடக்க முடியாத தண்ணியில போகிறது போல, நீச்சல் ஆழத்துல போகிறது போல உன் ஜெப வாழ்க்கை நீச்சல் ஆழத்துக்கு போய் கொண்டே இருக்கணும். உன் வசன தியானம் நீச்சல் ஆழத்துக்கு போய் கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது உன்னை எல்லா இடத்திலும் அவர் உன்னை தப்புவிக்க வல்லவர். பிசாசில் அகப்படுற உன்னை தப்புவித்து விடுதலை கொடுப்பதற்காக நீ ஜெபத்தில் தரித்திரு என்று கர்த்தர் சொல்லுவார். மாத்திரமல்ல, நீ செய்ய முடியாத எதையும் ஜெபம் செய்ய வைக்கும், நடத்த முடியாத எதையும் ஜெபம் நடத்த வைக்கும். எந்த போராட்டத்தையும் ஜெபம் உடைத்தறிய வல்லமை உண்டு என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி ஜெபத்திலே வருகின்ற வல்லமைகளை நீங்கள் இந்நாளில் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து 7 வார்த்தைகளையும் கவனித்து அதை சரியாய் பெற்றுக்கொண்டு நீங்கள் நாளைக்கு முதல் ஜெபித்து பாருங்க. இந்த ஜெபத்தினாலே அற்புதத்தை காண முடியும். என்னுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும் சொன்ன, நான் மெசேஜ் பிடித்தது ஒன்று மிஸ்டேக் வந்தது. ஆனபடி ஒரு சில டிஸ்டர்ப் இந்த மெசேஜில் இருக்குதுன்னு நான் புரிகிறேன். அதை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த மெசேஜுகளை கூடிய சீக்கிரமே நான் சபையிலிருந்து பிடிக்க பார்க்கிறேன். இதுவரை வீட்டிலிருந்து நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். சில டிஸ்டர்புகள் இருக்கிறது, ஆனபடி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்ள. நாம் ஜெபிப்போம். ஜெபத்தின் வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு ஜெபத்தின் வல்லமை உங்களுக்கு தருவதற்காக நாம் ஜெபிப்போம். ஒரு ஜெபத்தின் அதிகாரத்தை உங்களுக்கு தருவதற்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான உங்களை ஜெபிக்க வைக்கிற ஒரு கிருபை தரட்டும். எப்போது நாம் ஜெபிப்போம்? தப்ப முடியாத வேளையிலே நாம் ஜெபிக்க போறோம். கஷ்டமான வேளையிலே நாம் ஜெபிக்க போறோம். ஒரு நடக்க முடியாத இடத்திலே நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிப்பது ஒரு பிள்ளைக்கு மிகுந்த உபத்திரம் வரும்போது தான் ஜெபிக்குவாங்க. நான் என்ன செய்யணும்னு ஜெபிப்பாங்க. அப்போ நீங்கள் மண்ணென்று ஆண்டவருக்கு தெரியும். இந்நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த 7 விதமான வல்லமைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஜெபத்திலே கிடைக்கும் என்று சொல்லி மனோகரம் பாஷை எங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் ஜெபத்தில் அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். நாளுக்கு நாள் உங்கள் ஜெப ஜீவிதம் மாறுதா என்று பார்க்க வேண்டும். நாளுக்கு நாள் ஜெபத்திலே முன்னேற முடியும் என்று பார்க்க வேண்டும். 10 நிமிஷம் ஜெபித்தால் அரை மணிக்கு ஜெபிக்க முடியும் பார்க்க வேண்டும். அரை மணிக்கு ஜெபித்தால் 1 மணிக்கு ஜெபிக்க முடியுதான்னு பார்க்க வேண்டும். 1 மணிக்கு ஜெபித்தால் 1:30 மணிக்கு ஜெபிக்க முடியுதான்னு பார்த்துக் கொள்ள வேண்டும். மாறி மாறி ஜெபத்தை நீங்கள் சாப்பாடை போல வைத்துக் கொள்ள வேண்டும். டீ குடிக்கிறது போல, ஆகாரம் சாப்பிடும் போல ஜெபத்தை அப்பா மாறி மாறி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை விடக்கூடாது. இயேசுவை விடக்கூடாது. ஒரு தகப்பன் தன் தாயை கட்டி பிடிக்க ஒரு பிள்ளையை போல நீ ஜெபத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கணும். ஜெபத்தில் விடாதபடி காத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜெபம் எழும்ப அந்த ஜெபம் மகிமையில கடந்து வர நீ ஒரு நல்ல ஆண்டவராய் இயேசுவின் அறிவை நீ அறிந்து கொள்வாய். அந்த அறிவுதான் ஜெபம். இப்போது ஒப்பு கொடுக்க போறோம். அந்த அறிவுதான் ஜெபம். அந்த அறிவு வரும்போது எதையும் நான் பரத்திறந்து கொண்டு வருவேன். எதையும் பரத்திறந்த பிளஸிங் வரும்னு சொல்லி நீ போராடி ஜெபிக்க தொடங்கு. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவர். கர்த்தர் அடையாளத்தை செய்ய வல்லவர். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அருமையான நேரத்துக்கு நான் சோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களோடு பேசினதுக்காய் சோத்திரம். இந்த ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். இந்த ஜெபத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஜெபத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஜெபத்தினால பெற்றுக்கொள்ளட்டும். திருமணம் ஆகாமல் இருக்கலாம், ஜெபத்தினால பெற்றுக்கொள்ளட்டும். சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஜெபத்தினால பெற்றுக்கொள்ளட்டும். வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஜெபத்தினால பெற்றுக்கொள்ளட்டும். போலீஸ் கேஸில் அகப்படலாம், அது ஜெபத்தினால பெற்றுக்கொள்ளட்டும். கடன் தொல்லை
வீட்டை என்ன செய்யலாம்னு சொல்லி போராடி கொண்டிருந்தா ஜபத்தினால பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளில் தற்கொலை பிசினஸ்ல தற்கொலை பண்ணி கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எங்கே பிசினஸ் தடையா இருக்கிறது அதை கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. ஜபத்திலே தரித்திருந்து பெற்றுக்கொள்வாராக. தேவையில்லா போதனைகளுக்கு அடிமையாகாதபடி ஜபத்திலே ஆண்டவர் தரிசித்து நடக்கும் கிருபைகளை கொடுப்பீராக. தரிசித்து நடக்கிறது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தினுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த பரலோகத்துக்கு ஏறி போவதற்குள்ள ஒரு படி ஜபத்திலே உண்டாவதாக. மறுபமாவதற்குள்ள ஒரு ஜபம் பெற்றுக்கொள்வாராக. ஒரு மறுபத்தை கொண்டு வருகிற ஒரு ஜபத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருமே ஒரு பரிசுத்த ஆவியும் ஒரு வல்லமையினாலே ஜெபித்து ஆண்டுடைய வரத்தை பெற்றுக் கொள்ளுக. பரலோகத்தை இறக்கி கொண்டு வருகிற வல்லமை பெற்றுக் கொள்வதாக. டிவியில பார்த்து கொண்டு மகிமை டிவியில பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. முற்றிலுமாய் பரலோகத்துக்கு போவதற்குள்ள ஒரு வழி ஆண்டவரை காண்பித்து கொடுப்பீராக. அது ஜெபத்திலே மறைந்திருக்கிறது, அது ஜெபத்திலே பிக்ஸ் ஆயிருக்கிறது. அது ஜெபிக்கிற பிள்ளைக்கு மாத்திரம் திறக்கும், இடுக்கமான வாசல் திறக்கும். ஆண்டவரே, அந்த வாசல் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கும்படியா ஜெபிக்கிறேன். கூடிய சீக்கிரம் பிசாசன் தலை நசுக்கிற ஒரு ஜெபம், ஒரு எழுப்புதல் ஜெபம் எங்க தேசத்தில் பரவுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்குள்ள சபைக்குள்ளே பரவுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். சாத்தான் கையில ஒருவர் அகப்படாதபடி கர்த்தர் ஜெபத்தின் வல்லமை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து அவளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்தான், அவன் விடுதலை பெற்றான். ஆண்டவரே, சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ ஜெபிக்கிறவளா இருந்தாங்க, அவங்க விடுதலை பெற்றாங்க சுவாமி. அதை போல ஆண்டவரே, இன்னும் பவுல் ஜெபிக்கிறவனா அந்த விடுதலை பெற்றாரப்பா. ஏசப்பா, இன்னும் அநேக ஜெபத்தினாலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அதை போல நாளை சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கலாம், வேதனையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கலக்கத்தோடும் பாரத்தோடும் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஜெபத்தின் வல்லமை கொடுத்து உம்மை அறிகிற அறிவும் உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லி, இந்த ராஜ்யம் முழுவதும் உம்முடையது என்று சொல்லி, உம்மிடத்தில் கேட்டால் எதை கிடைக்கும் என்று சொல்லி, உம்முடைய கண்கள் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் எங்க இந்திய நாட்டோடும் உலகம் முழுவதும் இருப்பதாக அற்புதங்களை செய்யும். வியாதிப்பட்ட பிள்ளைகள் ஜெபத்தினால வியாதி மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், தோல்விகள் மாறக்கட்டும். என்ன வியாதியானாலும் சரி ஜெபத்தில் அது இடிந்து போகும் என்று அறிந்து கொள்ளட்டும். எரிகோ கோட்டை ஜெபத்தில் இடிந்து போவதை போல ஒரு அற்புதத்தை நீ செய்ய வல்லவராயிருக்கிறேன். அவனுடைய கரை இறங்கட்டும், அற்புதத்தை செய்யும். நாங்கள் தாழ்த்தி உடைய சமூகத்தில் அடியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் அநேக ஜெபித்து உம்மை பிடித்துக் கொள்ள கிருபை செய்யும். தாழ்த்தி உடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.